அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 19வது தசகம் பூமியா துக்கம் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 10 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் முதல் 5 ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். புராதரா துர்ஜன பாரதீனா சமம் சுரபியா விபுதைச்ச தேவி விதிம் சமேத்ய ஸ்வதசாமுவாச்ச சச்சாணயன் க்ஷீரபயோ நிதிம் தான். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஹே தேவி, புராண முன்னொரு காலத்தில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பண்டைய காலத்தில். அது எப்படின்னாக்க துர்ஜன பாரதீனா, அதாவது துஷ்டர்களுடைய பாரத்தினால பூமி ரொம்ப துக்கப்பட்டாலும் அவளால் தாங்கவே முடியல. அதனால் காமதேனுவுடன் கூட தேவர்களோடையும் கூட விதின யார், பிரம்மா, அவளை போய் சந்திக்கிறாள். விதியை அணுகி, அதாவது சமேத்தியன அணுகி. சுரபியான காமதேனு விபுதைச்ச சமம், அதாவது தேவர்களுடன் கூட எல்லாருமா சேர்ந்து போய் பிரம்மாட்ட தன்னுடைய கஷ்டத்தை போய் சொல்கிறா. சச்சாதான அப்படின்னா அவளை க்ஷீரோபயோநிதிம் அணையத்து. க்ஷீரம்னா என்ன, பால். அப்போ பார்க்கடலில் வாசம் பண்ணுற விஷ்ணுக்கிட்ட அவளை எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார் பிரம்மா. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது இரண்டாவது ஸ்லோகம். ஸ்துதோ ஹரிர் பத்மபவேன சர்வம் ஞாத்வாகிலான் சாஞ்சலி பந்தமாக பிரம்மான் சுரானைவ வயம் ஸ்வதந்திரா தெய்வம் பலிய கிமஹம் கரோமி. இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. பத்மபவேன ஸ்துத, பிரம்மாவால் துதிக்கப்பட்ட, ஹரி சர்வம் ஞாத்வா, எல்லாம் அறிந்த மகாவிஷ்ணு, சாஞ்சலி பந்தம், எல்லாரையும் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறாராம். இப்போ பெரியவாழ்கிட்டேன்னு தான் நம்ம கற்றுக்குறோம். நம்ம நிறைய குடம் தழும்பாதுன்னு சொல்லுவா இல்லையா. இவ்வளோ பேர் போய் தங்களால் முடியலன்னு தானே மகாவிஷ்ணுவை பார்க்குறா. அவர் கர்வமாக அவளெல்லாம் கூப்பிடலை, இருக்கரம் கூப்பி வரவேற்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், ஹே பிரம்மன்னு, ஹே சுராஹா, தேவர்களே, பிரம்மனே, வயம் ந ஸ்வதந்திராயேவ, நான் சுதந்திரமானவன் அல்ல. தெய்வம் பலிய, விதி அதாவது தெய்வம் பலமிக்கதாகும். அகம் கிம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்கிறார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவருக்கும் மிஞ்சின ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே சொல்கிறார், அவரவர்கள் கர்ம பலனை அவாவா தான் அனுபவிக்கணுங்கிறார். அனைவருமே கர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்தான், பூபாரத்தை குறைக்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறார். இதுலேருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணக்கூடாது. ஏன்னா இந்து தர்மத்தில் மட்டும் நல்லது செஞ்சால் நல்ல பலன் புண்ணியம், கெட்டது செஞ்சால் பாவம். இதுதான் நமக்கு 2 விதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நல்லது செஞ்சோங்கிறதுனால பாவம் குறையாது, நல்லதுக்கு நல்ல பலன் கிடைக்குமே தவிர கெட்டத்தோடைய பலனை நம்ம அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதனால தான் ஒரு கர்மா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து செய்யணும். எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். இதைத்தான் மகாவிஷ்ணு கோடி காமிக்கிறார் நமக்கு இந்த ஸ்லோகத்தில். இப்போ 3வது ஸ்லோகம். தெய்வேன நீத கலு மத்ஸ்ய கூர்ம கோலாதி ஜன்மான்ய வசோஹமாப்தஹ நிருசிம்ம பாவாததி பீகரத்வம் ஹயானனத்வாத் பரிஹாஸ்யதாம் ச. இப்போ இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அவர் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, கர்மம் வலியது அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா. தன்னோட அனுபவத்தை தேவர்கள்ட்டையும் பிரம்மாட்டையும் பகிர்ந்துக்கிறார் அவர். அதாவது நான் பாட்டுக்கு மகாலட்சுமியோட வைகுண்டத்தில் ஜம்முன்னு இருக்கலாமோன்னு காற்று வாங்கிண்டு, ஆனால் தான் என்ன பண்ணார்,
மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் பல அவதாரங்கள் எடுத்து திண்டாட்டினார் இல்லையா, அதை அவர் நினைவு கூறுறார். மத்ஸ்ய கூர்ம கோலாதி ஜென்மானி ஆப்தகா அப்படின்னு சொல்கிறார் அவர். நரசிம்மமாகவும் ஹயக்ரீவமாகவும் ஜனிக்கும்படியாக ஆயிற்று. நரசிம்மமாகும் பொழுது பீகரம்னா என்ன, பயங்கரமான ஒரு ரூபம் எடுத்தார் இல்லையா. அப்புறம் ஹயக்ரீவனாக எடுத்து குதிரை தலையோடு பிறந்து எல்லாரோட பரிகாசத்துக்கும் ஆளானேனே அப்படின்னு தன்னுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறார் மகாவிஷ்ணு. இது துர்வாசரோட சாபத்தால் நேர்ந்ததுன்னு நம்ம குருச்சரித்திரத்தில் பார்த்தோம் நம்ம இல்லையா. பல அவதாரங்கள் நீ எடுக்கணும் அப்படின்னு துர்வாசர் சபிக்கிறார் மகாவிஷ்ணுவை. அது என்ன விருத்தாந்தோங்கிறத நீங்கள் குருச்சரித்திரத்தில் கேளுங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, ஒரு கர்மாவை ஒரு பகவானாக இருந்தால் கூட அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டோம். இதுதான் அதனால் அவர் தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிறார் மகாவிஷ்ணு எல்லார்கிட்டையும். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 4வது ஸ்லோகம். ஜாத புனர் தாஷரதிஷ்ச துகாது துக்கம் கதோஹம் விபினாந்தசாரி ராஜ்யம் ச நஷ்டம் தைதா ஹிருதாமே பிதா மிருதோஹா ப்ளவகா சஹாயாஹா. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. மகாவிஷ்ணு மேலும் தொடர்றார். நான் மீன் ஆமையாக ஜனிச்சிருந்த போது கூட நான் கொஞ்சம்தான் கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் தாஷரதியாக பிறந்தேனே. தாஷரதினா தசரதனோட பையன் ராமனாக பிறந்தபோது பட்ட கஷ்டங்களை நினச்சே பார்க்க முடியல. நாட்டை இழந்து காட்டிற்கு சீதையை பிரிஞ்சு பிதா வேற மரணம் அடைந்து பிதா மிருதக் அப்படிங்கிறார். அப்படிங்கிறார். அந்த நேரத்தை அப்படி நினச்சி பார்க்குறார். அது ஒரு அவதாரம் தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் பட்ட கஷ்டத்தை இப்போவும் நினைக்கிறார். அவர் அநேகம் கஷ்டங்களை தாங்கிக்க வேண்டியிருந்தது. தம்பி லக்ஷ்மணன் மட்டும்தான் என்னோட கூட வந்தான். நான் ப்ளவகாகனா என்ன, வானரங்கள், வன வானரங்களோட உதவியை நாடும்படி ஆயிற்றே அப்படின்னு அதை நினச்சி பார்த்து அஹோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து வருந்துறார் அவர். இதுதான் இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். 5வது ஸ்லோகம். கிருத்வா ரணம் பீமமரிம் நிஹத்ய பத்னீம் ச ராஜ்யம் ச புனர் கிருஹீத்வா துஷ்டாபவாதேன பதிவ்ரதாம் தாம் விஹாயஹ துர்யசசாபிஷிக்தஹ. இப்போ இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. இப்போ தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிறார் இல்லையா. காட்டுக்கு அந்த வனவானரங்களோட உதவியை நாடி பீமம் ரணம் கிருத்வா கடுமையாக போரிட்டு அரிம் நிகத்திய சத்ருவை வதம் செய்து புனகிருஹீத்வா யாரை புனக்னா என்ன, மீண்டும் கிருஹீத்வா பெற்ற, எதை பெற்றார், மீண்டும் ராஜ்யத்தையும் பத்னியையும் பெற்றார் இல்லையா. எடுத்து சரி நல்லபடியாக ஆட்சி பண்ணின்னு இருக்கோன்னு விட்டாளா ஜனங்கள்? அப்பவும் விடலை. என்ன சொன்னா, அவளை கற்புக்கரசி இல்லைன்னு விட்டா. மகா பதிவிரதையான சீதையை அபவாதம் பேசினான். துஷ்டா பவாதேன, ஒரு துஷ்டன், அதாவது யார், ஒரு துணி வெளுப்பவன் சீதையை தாறுமாறாக பேசினான் இல்லையா. அதை கேட்டுண்டு அவளை கைவிட வேண்டிய சூழ்நிலையில் நான் ஆட்பட்டேன். ராஜா ராமனா நான் அதை செஞ்சேன். ஆனால் துஷ்கீர்த்தியால் அபிஷிக்தகான என்ன அர்த்தம், துர்யசா அபிஷிக்தகான துஷ்கீர்த்தியால் அபிஷேகம் செய்யப்பட்டேன். ஏன்னா எல்லாரும் தூத்தினா இல்லையா. இப்போ வரைக்கும் பட்டிமன்றம் நடத்தின்னு இருக்கா. இந்து தர்மத்தை மட்டும்தான் பட்டிமன்றம் நடத்துவாங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் இது ஒரு அபவாதம் தானே ராமருக்கு. எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தது இல்லையா அவருக்கு. கடைசியில் என்ன ஆச்சு, எதை பிடிச்சுண்டா அந்த ஜனங்கள், ஆம்டையால் கைவிட்டார் அப்படிங்கிறத தானே பிடிச்சுண்டு திரியிறா. முதல்ல பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே காட்டுக்கு போன்னுட்டா. ஸோ அப்போவும் அந்த அபிஷேகம் நிறைவேறலை. 2வதாக நிஜம் போலே பட்டாபிஷேகம் பண்ணிண்டார் கஷ்டப்பட்டு.
கடைசியில் 3ஆவதா துஷ்கீர்த்தியால் அபிஷேகம் செய்யப்பட்டேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது, நம்மளே ஒரு கஷ்டம்னு போகிறோம், மகாவிஷ்ணு நமக்கு மேலே புலம்புறாரே அப்படின்னு ஒரு சாமானியனாக நினைக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுறா, நமக்கு வந்த கஷ்டம்தான் பெருசு அப்படின்னு நினச்சிண்டு திண்டாடிண்டு கிடக்கா. நமக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு மகாவிஷ்ணு சொல்லாமல் சொல்லிட்டார். அவர் நானும் பல கஷ்டங்கள் பட்டேன் அப்படிங்கிறத அவரும் நினைவு கூர்றார். இதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.